கேஎம் சாரீஸ் மூலியமா இதுவரையும் பார்த்தீங்கன்னா 150 ஹாய் சார், வணக்கம். வணக்கம். கேஎம் சாரீஸ் சூரத்துக்கு பிசினஸ் ட்ரிப் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக சொல்ல முடியும். கேஎம் சாரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 65 வருஷமாக இந்த தொழில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜவுளி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா, அப்பா, நான் 3வது ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாத்தா பண்ணது அப்பா பண்ணலை, அப்பா பண்ணலை நான் பண்ணலை. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி வியாபாரத்தை அதிக லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. ரிங் ரோட்டில் கேஎம் சாரீஸோடைய ஆஃபீஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து 5 லட்சம் 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வச்சுட்டு சூரத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை கண் கூட வந்து நாங்கள் பார்த்து நிறைய பேர் ஒரு ஏஜென்ட்டை நம்பியோ இல்லை ஒரு மொழி தெரியாத ஒரு நபரை நம்பியோ ஏமாந்துட்டு வந்துடுற நிறைய பேர் அனலைஸ் பண்ணோம். இங்கே நிறைய கஸ்டமர் நாங்கள் டேரெக்டாக மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் சூரத் போயிருந்தோம் சார், சூரத்து போய் ஏமாந்துட்டோம். நாங்கள் போட்டுட்டு வந்த டிசைன்லாம் ஒன்று, ஆனால் எங்களுக்கு வந்த டிசைன் ஒன்று, நாங்கள் போட்ட சரக்குலாம் ரொம்ப விற்காமல் போச்சு, நிறையா ஸ்டாக் ஆயிடுச்சு, ஒரே ஐட்டத்தில் நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட வியாபாரிகள் எங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு வியாபாரியும் அனலைஸ் பண்ணி எங்கே தப்பு பண்ணுறாங்க, வியாபாரிகளும் தப்பு பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் இந்த வருஷத்தை பிளான் பண்ணோம். லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் அந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த கஸ்டமரை நம்ம சூரத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம கேஎம் சாரீஸ் மூலியமாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சார். 5 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சூரத்ல என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கேஎம் சாரீஸ் வந்து சூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நிறைய வியாபாரிகள் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை இதுவரையும் நாங்கள் சூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கோம். இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhsக்கு மேலே சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா சூரத்தில் மேனுஃபேக்சரிங் எல்லாமே சாரீஸ் மட்டும்தான். இப்போ வேறு ஏதோ லெகின்ஸோ டாப்ஸோ வந்து சூரத்தில் கிடைக்காது. சூரத்தில் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங். பூனம் சாரீ, காட்டன் சாரீ, செட்டினா, இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வெரைட்டியிலேருந்து பூனம் சாரீ, சில்க் சாரீ, டர்க்கி, இந்த மாதிரி சாரீஸில் வெரைட்டியான சாரீஸ் அங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுது. சாரீஸில் உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ்னாலும் நம்ம அங்கேருந்து நம்ம பை பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஒரு 5 lakhsக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை கேஎம் சாரீஸ் மூலியமாக நாங்கள் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறோம் சூரத்துக்கு. நீங்கள் 5 lakhsக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரீஸை டைரெக்டாக உங்களுக்கு ஃப்ளைட்டில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே லேண்ட் ஆனோடனே உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட் அம்யூனிட்டிஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேக்ட்ரி விசிட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அங்கே எங்கெல்லாம் எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் அங்கே பண்ணுற லைவான விசிட்டை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் ஒவ்வொரு கம்பெனிலையும் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு புதுமையாக இருக்கும். நீங்கள் வந்து இதுவரையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு அனுபவம், பெரிய அனுபவமாக இருக்கும். நீங்கள் அங்கே ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10-20 ரூபா கம்மியாக தான் கிடைக்கும் அங்கே போய் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு லைவாக தெரியும் எல்லா விஷயங்களும், நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். கேஎம் சாரீஸ் மூலியமாக போகிறதுக்கு இதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஊருக்கு, உங்கள் கடைக்கு வந்து சேர வரையும் கேஎம் சாரீஸ் பொறுப்பு. அதனால் நீங்கள் எந்த ஒருமே பண்ண வேணாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் டைரெக்டாக உங்கள் கடைக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் கேஎம் சாரியோடைய ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நம்ம கேஎம் சாரீஸ் மூலமாக சூரத் போயிட்டு வந்தவங்களுக்கு
ஃபியூச்சர் சப்போர்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக கேஎம் சாரீஸில் ஆல்ரெடி வந்து கேஎம் சாரீஸில் சூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்த கஸ்டமருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 5 lakhs ஆல்ரெடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸும் அவங்க கடைக்கு போய் சேர்ந்துருச்சு. அவங்க ஒரு 15 days 20 daysல ஒரு 1 lakh வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. 1 lakh வந்து இது பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல்ஸை அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு அவங்க கேஎம் சாரீஸ் மதுரைக்கு வந்துடலாம். திரும்பி இதுக்காண்டி நீங்கள் சூரத் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கேஎம் சாரீஸில் அதே ரேட்டுக்கு அதே ப்ராடக்ட்டு நம்ம வந்து கேஎம் சாரீஸில் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் வைஸும் சரி, ப்ராடக்ட் வைஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு அங்கே என்ன பண்ணி கொடுத்தோமோ சேம் அதே தான் நாங்கள் கேஎம் சாரீஸில் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுதான் அவங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரேட்டு, ப்ராடக்ட்டு, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த கஸ்டமர்களுக்கு. 150 கடைகளுக்கும் மேலே திறந்து வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக கேஎம் சாரீஸ் மூலிமா இதுவரையும் பார்த்தீங்கன்னா 150 கடைகளுக்கு மேலே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா ஊர்களையும் அதிகமாக நம்ம கடையை திறந்து வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ், திருப்பூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி பல ஏரியாவில் வந்து நம்ம கேஎம் சாரீஸ் மூலியமாக உருவாக்கப்பட்ட வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இனிமேலும் நிறைய வியாபாரிகள் புதுசாக வர்றாங்க நம்மளை தேடி. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். அவங்க வந்து எந்த இடத்துல கடையை சூஸ் பண்ணணும், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளோ முதலீடு போடணும், என்னென்ன சரக்கு வச்சு விற்கணும், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணணும், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவங்க எப்படி கஸ்டமரை வர வைக்கணும், விற்காத சரக்கு எப்படி விற்க வைக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம கேஎம் சாரீஸ் ஒரு ஃபுல் சொல்யூஷனாக கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் எதுக்கு படிக்க போகிறீங்க, நிறைய அப்டேஷன் தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம படிக்க போகிறோம், காலேஜ் படிக்க போகிறோம். அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஜவுளி வியாபாரத்தை கரெக்டாக அடுத்தடுத்த லெவலுக்கு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேஎம் சாரீஸ்க்கு ஒரு உடனே கால் பண்ணுங்கள், ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம கேஎம் சாரீஸ் மூலிமா பண்ணி கொடுத்துருவோம். அதே தான் நான் சொன்ன மாதிரி சூரத் விசிட்டும் பண்ணி கொடுக்குறோம். நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம கேஎம் சாரீஸ் மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள் போனால் தான் ஆரம்பிக்க முடியும். நீங்கள் கேஎம் சாரீஸ் வந்துட்டால் போதும், ஒரே இடத்துல எல்லா விஷயமும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ப்ராடக்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் கிளியர் கட்டாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தடுத்து நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு செல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். இதுதான் கேஎம் சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி. இதனால தான் நிறைய பேர் எங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க சார். இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் காம்படிட்டர்ஸும் நம்ம கூட சேர்ந்து வளரணும்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். இந்த ஸ்பார்க் எப்படி உங்களுக்கு வந்துச்சு சார்? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் அருமையான கொஸ்டின்னு. இந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாஸ் ஆஃப் கோவிட் தான் சொல்லலாம். கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா சும்மாவே வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே அப்போ தான் ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன விஷயம், தாத்தா பண்ணது அப்பா பண்ணலை, அப்பா பண்ணதை நான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம தான் புதுமையாக பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சி தான் அதை பண்ணேன். இப்போ அப்பாவுமே சொல்லுவாங்க, அப்பா இருக்கும்போது சொல்லுவாங்க, நம்ம பிஸ்னஸ் வந்து தாரக மந்திரம்டா, இதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. நான் அதை உடைச்சேன். நான் அந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லக்கூடாது, நம்ம நிறைய வியாபாரிகளை ஏன் நம்ம வளர்க்கக்கூடாது, நிறைய ஆண்டர்பிரனரை ஏன் நம்ம உருவாக்கக்கூடாதுங்கிறத ஒரு அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான வியாபாரிகளை நான் உருவாக்கியிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட கடைகளை தமிழ்நாடு முழுவதும் நான் திறந்து வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரையும். அதுதான் நிறைய வியாபாரிகளை நான் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களும் ஈஸியாக கண்ணு முன்னாடியே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தெரிஞ்சதை டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி எதுவுமே யாருமே மறைச்சி யாருமே ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி ஒரு பொருளை இன்றைக்கி நீங்கள் இந்த பேனாவை நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக. இப்போ நான் ஒரு 5 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்குறேன், 6 ரூபாய்க்கு விற்கணுனாலும் உடனே இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்துறாங்க இந்த ப்ராடக்ட் என்ன ரேட்டுங்கிற கொண்டும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி அந்த விஷயத்தை தான் நான் வந்து இன்றைக்கி வியாபாரிகள் கொண்டு போகணும்னு நினச்சேன். என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், இந்த ரேட்டுக்கு விற்கிறோம், என்னோடய ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாதுங்கிறத நான் உடச்சி என்னோடய வியாபாரிகளுக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறேன். நான் எப்படி வளர்ந்துருக்கேன், இன்றைக்கி சோஷியல் மீடியானால இந்த கேஎம் சாரீஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோடய வியாபாரிகளுக்கும் நான் எஜுகேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுங்கள், இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஊக்குவிச்சு இன்றைக்கி வளர்கிறனால நானும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், என்னோடய வியாபாரிகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜவுளி தொழிலில் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக எல்லா ஃபீல்ட்லையுமே நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கும். ஜவுளி தொழிலில் நிறைய பேர் புதுசாக வர்றாங்க. ஆரம்பித்த உடனே நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாத விஷயம். இப்போ தான் ஒரு தொழில் இப்போ ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழில் ஆரம்பித்த உடனே நான் ஒரு வருஷத்தில் வளர்ந்துடணும்னா முடியாது. மினிமம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணணுங்க. எந்த தொழில்னாலும் ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். எடுத்தோடனே நம்ம அடுத்தடுத்த லெவல் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதை யாருமே பின்பற்றவே மாட்டாங்க. கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிறத ஒரு 3 மாதம் பண்ணுறாங்க, அப்படியே ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், போடுங்கன்னு சொல்கிறோம், ஒரு சோஷியல் மீடியாவில் போடுங்கன்னா அது யாருமே பண்ணுறதில்ல. நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. டெக்ஸ்டைல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க. 5 செட்டு 1000, 6 செட்டு 1000 ரூபா. இந்த மாதிரி பல வைரல் வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி ஆஃபர்ஸும் நம்மளும் கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்ம கடையில். அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நம்ம பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குது, டல்லாக இருக்கா, அடுத்த மாதம் நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலாம், அப்போ என்ன ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. நம்மளும் 5 செட்டு 1000 ரூபா, 4 செட்டு 1000 ரூபா, 6 செட்டு 1000 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். அதுக்குண்டான பர்ச்சேஸ். இப்போ அடுத்த ஆடி வரப்போகுது. அப்போ ஆடியில் நம்ம பிஃபோர் பிளான் 1 மந்த் 2 மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிடணும். அப்போ ஆஃபர்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படிங்கிறத நாங்கள் பிஃபோராகவே இப்போவே நாங்கள் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் சூரத்து பர்ச்சேஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிஃபோர் 2 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி பண்ணலாம். அப்போ நீங்களும் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். பிஸ்னஸ் டல்லாக இருக்கும்போது ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துக்கலாம். பிஸ்னஸ் பீக்காக இருக்கும்போது அது கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் கம் பண்ணணும். நிறைய வியாபாரிகள் பண்ணுறதில்ல. ஆரம்பித்தோடனே என்னோடய வியாபாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சா முடியாது. நிறைய விஷயங்களை நம்ம ஓவர்டேக் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் சாதிக்க முடியும் சார். ஜவுளி தொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை டெக்ஸ்டைல் பிஸ்னஸை யாருனாலும் பண்ணலாம் சார். நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இருக்குது, நான் ஆல்ரெடி ஐஐடி ஜாப் போய்கிட்டு இருக்கேன், சைட் பிஸ்னஸை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை பெரிய லெவலில் நான் ஜவுளி கடை இந்த ஊர்லேயே பெருசாக ஆரம்பிக்கணும்னாலும் சரி சார், இவங்க எல்லாத்துக்குமே அந்தந்த கேட்டகரி வைஸாக நம்ம வச்சுருக்கோம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேயும் ஆரம்பிக்கலாம், 10 lakhsலேயும் ஆரம்பிக்கலாம், 50 lakhsலேயும் ஆரம்பிக்கலாம், சீஸ்லேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எவ்வளோனாலும் நீங்கள் பிஸ்னஸ். இல்லை நான் சிம்பிளாக 1 lakhல வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைனில் மட்டும் நான் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் போகலாம். கண்டிப்பாக நியூ கம்மர்ஸ்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். கேஎம் சாரீஸ் பெரிய வரப்பிரசாதம் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 1 lakh 2 lakhs வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜவுளி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு கடைக்கு மதுரையிலையோ இல்லை வேறு எந்த ஊர்லேயோ போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எதையோ ஒன்று நீங்கள் பார்க்குறது பிடிச்சதை வச்சு வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா நீங்கள் இப்போ என்கிட்ட வரீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ தஞ்சாவூர்லேருந்து வரீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரீங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க, அந்த தஞ்சாவூர் பெல்ட்டில் என்னென்னலாம் விற்கும், இப்போ நீங்கள் கடை வைக்க போகிறீங்களா வீட்டில் வைக்க போகிறீங்களான்னு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இல்லை நான் வீட்டில் வச்சு தான் பண்ண போகிறேன்னா வீட்டில் வச்சு என்னென்னலாம் விற்க முடியுமோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்பி போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது. எனக்கு நான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க, என்ன ப்ராடக்ட்டை கொடுத்தா நீங்கள் சீக்கிரம் விற்றுட்டு வருவீங்க, அப்படியே நான் கொடுத்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட விற்கலைன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிற சொல்யூஷன் கொடுப்பேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ண வச்சிடறேன். உங்களை அதை தான் என்னை நம்பி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, என்னோட ஷாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 yearsல உங்களை அடுத்த லெவலுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். அது சூப்பராக பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு. நீங்கள் ஒரு 10 lakhsல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல ஒரு 30 lakhs 40 lakhs உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அதுதான். இல்லை சின்னதாக நான் 1 lakhல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சூப்பராக அடுத்த லெவலுக்கு நீங்கள் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் இந்த பிஸ்னஸில். அதுதான் நம்மளுடைய ஒரு மோட்டோவாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜவுளி தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜவுளி தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜவுளி தொழில் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்லுவேன். இந்த ஜவுளி தொழிலில் நான் பார்த்தீங்கன்னா 65 வருஷம் காலமாக இந்த ஜவுளி தொழில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜவுளி தொழில்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆளுக வரையும் இன்றைக்கி யாருமே கிளாத்ஸ் வியர் பண்ணாமல் எங்கேயுமே வெளியே போக முடியாது. அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரியான விஷயம். இன்றைக்கி ஒரு பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாரீஸாக இருக்கும், லெகின்ஸாக, பட்டியாலா, எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி தினசரி எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் டெக்ஸ்டைல் யூஸ் பண்ண முடியாமல் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. அது மாதிரி நம்ம ஃபுட்டு எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி டெக்ஸ்டைல் அவ்வளோ அவசியம். நம்ம அழுகி போகாத தொழிலுங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் அழுகிறோம், 2 நாள் விற்கலாம் அழுகிறோம். இந்த நம்ம தொழில் எதுவுமே அழுகி போகாத தொழில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபம் தர ஒரு தொழில். நீங்கள் இந்த ஜவுளி தொழிலில் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 months 1 yearல அகைன் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு
காலகட்டத்தில் நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த ஜவுளி தொழில் நீங்கள் இங்கே தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் எங்கே பண்ணாலும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு பக்காவான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% வெற்றி தான். தேங்க்யூ.